அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். தமிழ்நாட்டின் வனப்பகுதிகளில் காட்டு யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசின் தகவலின்படி 2024ஆம் ஆண்டு 3063ஆக இருந்த யானைகளின் எண்ணிக்கை இந்த ஆண்டு 3170ஆக உயர்ந்துள்ளது. ஒரே ஆண்டில் சுமார் 107 யானைகள் அதிகரித்திருப்பது இயற்கை ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மே மாதம் கர்நாடக அரசுடன் இணைந்து ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்தியது. வனத்துறை அதிகாரிகள், வனவிலங்கு ஆர்வலர்கள் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் ஈடுபட்டனர். குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகம், ஆனைமலை புலிகள் காப்பகம், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட 5 காப்பகங்களில் மொத்தம் 8989 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த யானைகள் கணக்கெடுக்கும் பணிகள் நடத்தி முடிக்கப்பட்டது. இதில் அதிகபட்சமாக 162 யானைகளுடன் முதுமலை புலிகள் காப்பகம் யானைகள் அடர்த்தியில் முதலிடத்தை பெற்றுள்ளன. அதேபோல 80% யானைகள் கேரள, கர்நாடக வனப்பகுதிகளுடன் இணைந்திருக்கும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் காப்பகங்களில் வாழ்வது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த மொத்த எண்ணிக்கையில் வயது வந்த இளம் யானைகள் 44% உள்ளன. மேலும் யானைகளின் ஆண் பெண் விகிதம் 1க்கு 1.77ஆகவும் உள்ளன. இந்த ஆய்வு முடிவுகள் யானைகளின் அடர்த்தி அமைப்பு நிலையானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருப்பதை வெளிக்கொண்டு வந்துள்ளன. இது யானை வழித்தடங்களை பாதுகாத்தல், யானைகள் வாழ்விட மறுசீரமைப்பு திட்டங்கள், ஆக்கிரமிப்பு அகற்றம் போன்ற தமிழ்நாடு அரசின் தொடர்ச்சியான முயற்சிகளின் விளைவு என வனத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.